அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் காலை நேர தலைப்புச் செய்திகள். கார்முஸ் நீர்நிலை திறக்கப்படாவிட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து எரிசக்தி நிலையங்களை இலக்கு வைப்பது சட்டவிரோதமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் ஐரோப்பிய மன்ற தலைவர் அன்டோனியோ கோஸ்டா தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் கருத்துக்களை நேரடியாக குறிப்பிடாமல் பொதுமக்களுக்கான உட்கட்டமைப்புகளை குறிப்பாக எரிசக்தி நிலையங்களை இலக்கு வைப்பது சட்டவிரோதமானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவம் எப்போதும் சட்டத்துக்கு இணங்கவே செயல்படும் என்று வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. ஆனால் மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற பொதுமக்களின் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் ஒரு போர்க்குற்றமாக அமையக்கூடும் என்றும் சட்ட வல்லுநர்கள் CNN-இடம் தெரிவித்துள்ளனர். உக்ரைனில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 வயது குழந்தை உட்பட 3 கொல்லப்பட்டுள்ளனர். ஒடேசா நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் ஒன்றை ரஷ்யாவின் ட்ரோன் ஒன்று தாக்கியதில் அப்பகுதியில் 2 பெண்களும் 2 குழந்தைகளும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடிபாடுகளுக்குள் சிக்கி காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கடந்த 4 வருடங்களை கடந்து நீடிக்கும் இப்போரில் உக்ரைன் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,000-ஐ தாண்டியுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் பக்ரிஸ்தான் கவுண்டியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் 6 குழந்தைகள் உட்பட 25 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இறந்தவர்களில் 10 வயதுக்குட்பட்ட 4 சிறுமிகளும் 2 சிறுவர்களும் அடங்குவதாக கூறப்படுகிறது. அதேபோல் கோம் நகரிலும் செரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலும் தாக்குதல்கள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகின. பதற்றங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இவ்வாறான தாக்குதல்கள் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரானுக்கு நரகத்தை காட்டுவோம் என ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்த நிலையில் பதிலுக்கு ஈரானும் நரகத்தை காட்டுவோம் என பதிலடி கொடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லிபியா நாட்டில் இருந்து 100க்கும் அதிகமான புலம்பெயர்வோருடன் புறப்பட்ட படகு ஒன்று மத்திய தரைக்கடலில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. படகு கவிழ்ந்ததில் படகில் பயணித்தவர்களை 32 பேரை மட்டுமே உயிருடன் மீட்க முடிந்துள்ளது. 2 பேரின் உயிரற்ற உடல்கள் மட்டுமே கிடைக்க 70க்கும் அதிகமானவர்களை காணவில்லை. விடயம் என்னவென்றால் அவ்வழியாக வந்த 2 சரக்கு கப்பல்களில் இருந்தவர்கள்தான் அந்த 32 பேரையும் காப்பாற்றியதாக தொண்டு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. கார்முஸ் நீர்நிலை பழைய நிலைக்கு திரும்பாது என்று ஈரான் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பமானதில் இருந்து கார்முஸ் நீர்நிலையை ஈரான் மூடியிருந்தது. கார்முஸ் நீர்நிலையை திறக்காவிட்டால் ஈரானின் பாலங்கள் எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் கார்முஸ் நீர்நிலை குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு போருக்கு முந்தைய பழைய நிலைக்கு திரும்பாது என்று எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அசாலுயே பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சவுத் பார்ஸ் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்தை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியின்படி இந்த முக்கியமான பெட்ரோ கெமிக்கல் ஆலை வளாகத்தில் இருந்து சில நிமிடங்களுக்கு முன்பு அடுத்தடுத்து பல வெடிப்புச் சத்தங்கள் கேட்டுள்ளன. மத்திய கிழக்கில் போர் சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானின் எரிசக்தி மற்றும் பொருளாதார கட்டமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படும் இந்த ஆலை இலக்கு வைக்கப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வெடிப்புகளால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் சேத விவரங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. முன்னதாக ஈரானின் தேசிய உட்கட்டமைப்புகளை தொடர்ந்து நசுக்கப் போவதாக இஸ்ரேல் விடுத்திருந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அசாலுயே பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு இஸ்ரேலின் கைஃபா நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஈரான் ஏவுகணை தாக்குதலில் 4 இஸ்ரேலியர்கள் காயமடைந்ததாக நாட்டின் அவசர சேவை தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஹைஃபாவில் உள்ள 5 மாடி கட்டிடம் மீது ஏவுகணை நேரடியாக தாக்கியதில் காயமடைந்தவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. 450 கிலோகிராம் எடை கொண்ட ஏவுகணையின் வெடிபொருள் கட்டிடம் மீது நேரடியாக தாக்கியதை அடுத்து சிலர் இன்னும் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
கைஃபாவில் குறைந்தது 3 இடங்களில் ஏவுகணை சிதறல் விழுந்து கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிலிருந்து கைஃபா, வடக்கு இஸ்ரேலில் உள்ள கலீலி மற்றும் நாட்டின் தெற்கில் உள்ள நெகேவ் ஆகியவற்றை நோக்கி ஏவுகணைகள் ஏவப்பட்டதை கண்டறிந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேலையும் அமெரிக்க ராணுவ சொத்துக்களையும் கொண்டுள்ள ஜோர்டான், ஈராக் மற்றும் வளைகுடா நாடுகளையும் குறிவைத்து ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி பதிலடி கொடுத்துள்ளது. மத்திய கிழக்கு போர் தொடர்ந்து எரிசக்தி சந்தைகளை தாக்கி வருவதால் ஒபெக் பிளஸ் எண்ணெய் கூட்டமைப்பின் 8 உறுப்பு நாடுகள் மே மாதம் முதல் தினசரி எண்ணெய் உற்பத்தி ஒதுக்கீட்டை 2,06,000 பீப்பாய்கள் அதிகரிக்கப் போவதாக அறிவித்துள்ளன. முக்கிய எண்ணெய் உற்பத்தியாளர்களான சவுதி, ரஷ்யா அத்துடன் ஈரானின் தாக்குதல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைட் உள்ளிட்ட பல வளைகுடா நாடுகளும் இந்த புதிய ஒதுக்கீட்டுக்கு ஒப்பிட்டுக் கொண்டுள்ளன. கார்முஸ் நீர்நிலை மூடப்படுவதால் தடைப்பட்ட விநியோகத்தில் ஒரு நாளைக்கு 2,06,000 பீப்பாய்கள் என்ற ஒதுக்கீட்டு அதிகரிப்பு 2% குறைவானது. எனினும் அந்த நீர்வழி பாதை மீண்டும் திறக்கப்பட்டவுடன் உற்பத்தியை அதிகரிக்க தயாராக இருப்பதையே இது உணர்த்துகிறது என ஒபெக் பிளஸ் வட்டாரங்கள் கூறியதாக கூறப்படுகிறது. தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே-மியூங் வடகொரியாவுக்கு அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தென்கொரிய ஜனாதிபதியாக பதவியேற்றதில் இருந்து லீ ஜே-மியூங் வடகொரியாவுக்கு ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதாக கூறப்படும் நிகழ்வினை குறிப்பிட்டு வடகொரியாவுடனான உறவுகளை சரி செய்ய முயன்று வருகின்றார். ஜனவரியில் வடகொரியாவில் நடந்த ட்ரோன் ஊடுருவலில் தங்களுக்கு அதிகாரப்பூர்வ பங்கு எதுவும் இல்லை என்று தென்கொரியா ஆரம்பத்தில் மறுத்தது. அதிகாரிகளோ இது பொதுமக்களின் செயல் என்று குறிப்பிட்டனர். அதனைத் தொடர்ந்து கண்காணிப்பு உபகரணங்களை ஏற்றிச்சென்ற ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாகவும் தெற்கிலிருந்து எல்லையை கடக்கும் மேலும் ட்ரோன்களை கண்டறிந்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் வடகொரியா எச்சரித்தது. அதன் பின்னர் தென்கொரியா ட்ரோன் அனுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரிக்க தொடங்கியது. ஆண்டின் தொடக்கத்தில் வடகொரியாவிற்குள் அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் குறித்து லீ வடகொரியாவிடம் வருத்தம் தெரிவித்தார். ட்ரோன்கள் அனுப்பப்பட்ட விடயத்தில் அரசாங்க அதிகாரிகள் ஈடுபட்டிருந்ததை ஒரு விசாரணை வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த செயல்களை பொறுப்பற்றவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய உளவுத்துறை அதிகாரியொருவரும் பணியில் இருக்கும் ஒரு ராணுவ வீரரும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சில தனிநபர்களின் பொறுப்பற்ற மற்றும் அசட்டுத்தனமான செயல்களால் ஏற்பட்ட தேவையற்ற ராணுவ பதற்றங்கள் குறித்து வடகொரியாவிடம் நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று போர் முனையில் இருந்து கிடைத்துள்ள தகவல்களின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் கூட்டுப்படைகளின் தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்தியுள்ள தாக்குதல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. துபாயில் அமைந்துள்ள மிக முக்கியமான ராணுவ தளமான அல் மின்காத் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தளத்தை ஐக்கிய அரபு அமீரக விமானப்படை மற்றும் பிரித்தானியாவின் ராயல் விமானப்படை ஆகியவை இணைந்து இயக்குகின்றன. மேலும் ஆஸ்திரேலிய படைகளின் மத்திய கிழக்கு தலைமையகமும் இங்குதான் அமைந்துள்ளது. ஈரானின் சாகெட் ரக ட்ரோன்கள் இந்த தளத்தின் சில பகுதிகளை தாக்கியுள்ளன. இதனால் ஓடுதளங்கள், சில ராணுவ கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானிய ஏவுகணைகள் வான்வெளியில் இடைமறிக்கப்பட்ட போதிலும் அவற்றின் சிதறல்கள் துபாயின் முக்கிய பகுதிகளில் விழுந்து தீ விபத்துக்களை ஏற்படுத்தியுள்ளன. துபாயின் சொகுசு பகுதியான இங்குள்ள பேர்மான் தி ஃபார்ம் ஹோட்டல் அருகே ட்ரோன் விழுந்து வெடித்ததில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 4 பேர் காயமடைந்தனர். ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததில் இந்த முக்கிய துறைமுக பகுதியில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலக புகழ்பெற்ற இந்த ஹோட்டலுக்கு அருகிலும் ஏவுகணை சிதறல்கள் விழுந்துள்ளதாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் போர் மீதான ஈர்ப்பு மற்றும் தவறான கொள்கைகள் உலகிய இரத்த களரியாக மாற்றி வருவதாக ஈரானிய ராணுவத்தின் உயர்மட்ட பிரிவான சீல் ஆப்தி ப்ரொபைட்ஸ் தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். டிரம்பின் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்குள்ளேயே மில்லியன் கணக்கான மக்களை வீதிக்கு கொண்டு வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டிரம்ப் சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் வழக்கில் சிக்கியுள்ளதாகவும் அதிலிருந்து தப்பிக்கவும் அந்த நெருக்கடியை சமாளிக்கவுமே அவர் போரை தூண்டுவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரின் கோரிக்கைகளுக்கு அடிபணிந்தே டிரம்ப் செயல்படுவதாக ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் டிரம்பின் போர் அறிவிப்புகளால் அமெரிக்காவிற்குள் ஒருவிதமான அச்சம் நிலவுவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மில்லியன் கணக்கான மக்களின் போராட்டங்கள் ஒரு தெரியாத எதிர்காலத்தை பற்றிய ஆழமான கவலையை பிரதிபலிக்கின்றன.
ட்ரம்பின் ஆலோசகர்கள் வழங்கும் தவறான ஆலோசனைகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பை முற்றிலுமாக சீர்குலைத்துள்ளன என்று ஈரானிய பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.